Welcome student, I am Ganesan. So in the base theorem sum பார்க்கலாம். இது ஒரு மற்ற சம்மோட something different. சரிங்களா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. There are three boxes containing respectively one white ball, two red ball, three black balls. சரி, ஒரு another பாக்ஸ்ல வந்து two white, three red, one black. இன்னொரு பாக்ஸ்ல வந்து three white, one red, two black. சரி, கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். முதல்ல நம்ம எல்லாத்தையும் இது பண்ணிக்கலாம். த்ரீ பாக்ஸஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் வந்து இதை எடுத்துக்கோங்க. இது ஒரு பாக்ஸ். ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன் ஒயிட் பால், டூ ரெட் பால், த்ரீ பிளாக் பால்ஸ். அடுத்த பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பாக்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா டூ ஒயிட் பால், த்ரீ ரெட் பால், ஒன் பிளாக் பால். அடுத்த பாக்ஸ் தேர்ட் பாக்ஸ்ல த்ரீ ஒயிட் பால், ஒன் ரெட் பால், டூ பிளாக் பால்ஸ். ஸோ இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ் த்ரீ டிஃப்ரெண்ட் பாக்ஸ் இருக்கு. அதுக்கு நேம் எதுவும் கொடுக்கல. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் ஒரே மாதிரி நேம் கொடுத்துடலாம். A1, A2, A1, A2, A3. A3 மூணு டிஃப்ரெண்ட் பாக்ஸஸ் இருக்கு. ஓகே, இப்போ இதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா a box is chosen at random. பாக்ஸையும் முதல்ல சூஸ் பண்ண போகிறோம். From it two balls are drawn. ஸோ பாக்ஸை சூஸ் பண்ணி ரெண்டு பால் எடுக்க போகிறோம். அந்த டூ பால்ஸ் drawn are one red and one white. அந்த ஒன் ரெட் ஒன் ஒயிட் வந்து they came from செகண்ட் பாக்ஸ். அந்த ரெண்டாவது பாக்ஸ் வந்து வரக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு. ஸோ இது ஒரு பைஸ் தேரம் தான். சரி, இப்போ இதுல ஸ்பெஷல் ஈவெண்ட் பி எப்படி சூஸ் பண்றதுன்னு சொல்றேன். A1, A2, A3 வந்து சூசிங் பாக்ஸ். அதனால நம்ம அது பிரச்சனை இல்லை. இந்த ஸ்பெஷல் ஈவெண்ட் பி அப்படின்றது என்னன்னா டிராயிங் ஒன் ரெட் பால் அண்ட் ஒன் ஒயிட் பால். டிராயிங் ஒன் ரெட் பால் அண்ட் ஒன் ஒயிட் பால். இதுதான் வந்து நம்மளுக்கு அந்த டிரா பண்றது வந்து செகண்ட் பாக்ஸ்ல இருந்து வரக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்கறாங்க. ஸோ அதுதான் பேஸ். சரி, இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. a box is chosen at random. இப்போ பாக்ஸை சூஸ் பண்றதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 பாக்ஸ், மூணு பாக்ஸ் இருக்கு, அதுல ஒரு பாக்ஸை சூஸ் பண்றதுக்கு 1/3. ப்ராபபிலிட்டி ஆஃப் A2 அதுவும் 1/3. செகண்ட் பாக்ஸை சூஸ் பண்றதுக்கும் 1/3. there are த்ரீ பாக்ஸ். அந்த மூணு பாக்ஸ் A2ன்ற பாக்ஸை சூஸ் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி 1/3. ப்ராபபிலிட்டி ஆஃப் A3 இந்த பாக்ஸை சூஸ் பண்றதுக்கும் ப்ராபபிலிட்டி 1/3. ஸோ தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். இப்போ நம்மளுக்கு அடுத்தது நம்மளுக்கு தேவையானது தான் முக்கியமான விஷயம். ப்ராபபிலிட்டி ஆஃப் B given A1. Bன்றது என்னது? ஒரு ரெட் பால், ஒரு ஒயிட் பால். அது வந்து ஃபர்ஸ்ட் இதுல இருந்து வர்றதுக்கு பார்க்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ ஆல்ரெடி பாக்ஸை சூஸ் பண்ணிட்டோம். ஆல்ரெடி ஹேப்பன் A1. அதுல B ஹேப்பன் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ இந்த A1ல டோட்டலா எத்தனை பால்ஸ் இருக்கு பாருங்க. 3, 2, 1. டோட்டலா 6 பால்ஸ் இருக்கு. அந்த 6ல இருந்து நான் 2 பாலை சூசிங் 2 பால்ஸ். சரிங்களா? அந்த 2 பாலை சூஸ் பண்றது, அது ரெண்டுல ஒரு பால் வந்து ரெட்டா இருக்கணும், ஒரு பால் வந்து ஒயிட்டா இருக்கணும். சரிங்களா? சரி, எத்தனை ரெட் இருக்கு? 2 ரெட் இருக்கு. அப்போ அந்த 2ல இருந்து எனக்கு 1 வரணும். இன்ட்டு இன்னொரு ஒரு பால் என்ன இருக்கணும்? ஒயிட் பாலா இருக்கணும். ஒயிட் பால் எத்தனை இருக்கு? 1 தான் இருக்கு. அந்த 1ல இருந்து தான் அந்த பால் வரணும். இதுதான் சூஸ் பண்றது. ஸோ இது வந்து பெர்முடேஷன் காம்பினேஷன்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தா இது கொஞ்சம் நல்லா புரியும். ஏன் மல்டிப்ளை போட்டோன்றதுக்கான ரீசன். எடுக்கிறது 2, அந்த 2 வந்து 2ஆ பிரிக்கிறோம். ரெட் பால் 1, ஒயிட் பால் 1. அப்போ அது மல்டிப்ளிகேஷன். சரி, இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா 2C1 வந்து 2 தான். இன்ட்டு 1C1 வந்து 1 டிவைடட் பை 6C2. எப்படி சிம்பிளிஃபை பண்ண போறீங்க அப்படின்னா 6 × 5 by 1 × 2. இது வந்து நார்மலா 6C2. உங்களுக்கு தெரியலன்னா கால்குலேட்டர் யூஸ் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ டினாமினேட்டர் நியூமரேட்டர் ஆகிடும். அப்போ உங்களுக்கு வந்து 4/30. முடிஞ்சது கேன்சல் பண்ண வேண்டாம். நான் ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ டினாமினேட்டர்லாம் ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதனால நான் கேன்சல் பண்ண விரும்பல. சரிங்களா? ஓகே, அடுத்தது நம்ம போகலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் B given A2. அப்போ A2ல மொத்தம் எத்தனை பால்ஸ் இருக்கு பாருங்க. 2, 3, 5, 6. அதுலயும் 6 பால் இருக்கு. அந்த 6ல இருந்து 2 பால் நான் சூஸ் பண்ண போறேன். சூஸ் பண்ண 2 பால்ல வந்து ஒரு பால் ரெட்டா இருக்கணும், இன்னொரு பால் ஒயிட்டா இருக்கணும். ரெட் வந்து 3 இருக்கு. அப்போ 3ல இருந்து 1 வரணும். இன்ட்டு அடுத்தது ஒயிட் வேணும். ஒயிட் வந்து 2 இருக்கு. அப்போ 2ல இருந்து 1 வரணும். சரிங்களா? ரொம்ப ஈஸி. அதெல்லாம் பேஸ் போட்டுக்கலாம். இப்போ 3C1 வேல்யூ 3, 2C1 வேல்யூ 2 டிவைடட் பை 6C2 ஆல்ரெடி மேலே போட்ட மாதிரியே 6 × 5 by 1 × 2.
அப்போ டினாமினேட்டர் ஆஃப் டினாமினேட்டர் நியூமரேட்டர் போச்சுன்னா 2 into 2 4 4 3s are 12 12 by 30. ஓகே, ஸோ அடுத்த லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கிவன் A3 கண்டுபிடிக்கணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா A3ல மொத்தம் எத்தனை பால் இருக்குன்றது பாருங்க. A3ல 3 4 5 6 அதுலேயும் 6 பால் தான் இருக்கு. ஸோ அந்த 6லேருந்து நான் 2 பால் எடுக்கணும். ஓகே, எடுக்கிற ஒரு பால் வந்து ரெட்டா இருக்கணும். ரெட்டு மொத்தம் எத்தனை இருக்கு? ரெட்டு ஒன்னே ஒன்று தான் இருக்கு. அந்த ஒன்னுலேருந்து தான் 1 வரணும். ஸோ 1C1 இன்ட்டு இன்னொரு பால் எனக்கு வந்து ஒயிட் வேணும். ஒயிட் எத்தனை இருக்குன்னா 3 இருக்கு. 3லேருந்து நான் 1 எடுக்கணும். 3C1. ஓகே, ஸோ அதே மாதிரி சிம்பிளை பண்ணலாம். 1 into 3 divided by கீழே வந்து 6 into 5 by 1 into 2. ஸோ டினாமினேட்டர் ஆஃப் டினாமினேட்டர் நியூமரேட்டர் 6 ஆகிடும். அப்போ 6 by 30. ஸோ எல்லாமே நான் வந்து சொல்லியிருக்கேன். இந்த மூணுமே சேம் டினாமினேட்டர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக நான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். பட் அஃப்கோர்ஸ் இந்த ப்ராப்ளத்தில் கேன்சல் பண்ணாலும் 15ன்றது சேமாகவே வரும். அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ 2 by 15, இது வந்து 6 by 15, இது வந்து 3 by 15. ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். சரி, ஓகே, எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அவங்க கேட்குறது என்னன்னு பாருங்க. அந்த எடுக்கிற அந்த ஒரு ஒயிட் ஒரு ரெட் பால் வந்து எதுலேருந்து வரணும்னு சொல்லியிருக்காங்க? செகண்ட் பால்லேருந்து வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பை பேஸ் தியரம். என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் A2 செகண்ட் பேக்லேருந்து வரணும்னு சொல்லியிருக்காங்க. A2 கிவன் B. ஸோ இதுக்கான ஃபார்முலா உங்களுக்கே தெரியும். ப்ராபபிலிட்டி ஆஃப் A2 இன்ட்டு probability of B given A2 whole divided by probability of A1 into probability of B given A1 plus probability of A2 into probability of B given A2 plus probability of A3 into probability of B given A2. ஓகே, ஸோ நான் கண்டுபிடிச்சது எல்லாத்தையுமே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகே, நான் எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். நம்ம கண்டுபிடிச்சது எல்லாத்தையும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நான் சொல்லியிருக்கேன் பாருங்க, நியூமரேட்டரில் இருக்க டினாமினேட்டரும் சேம் இருக்கு. 15 into 3 எல்லாமே 15 எல்லாமே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ சிம்பிளாக நியூமரேட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 into 6 6 டிவைடட் பை 1 into 2 2 ப்ளஸ் 1 into 6 6 ப்ளஸ் 1 into 3 3. அப்போ பார்த்தீங்கன்னா 6 by 11. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளோதான்.